ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். திவ்யா கணேஷ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர். அவங்கள பத்தி இப்போ விஜய் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் ஆகறதுக்கு அவங்க டிசர்விங்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திவ்யா கணேஷ் வந்து அரோரா, அப்புறம் விக்ரம், சபரி இந்த 4 பேத்துல இந்த டைட்டிலுக்கு இவங்க டிசர்விங்கா தெரிஞ்சாலும், ஒரு டஃப் காம்படிஷன் கடைசியில இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை அ கானா வினோத் வந்து மணி பாக்ஸ எடுக்காம இருந்திருந்தாலோ, இல்ல விஜய் பார்வதியும், கமருதீனும் ரெட் கார்ட் வாங்கி வெளிய போகாம இருந்திருந்தாலோ, இந்த ஃபினாலே மேடை வந்து வேற மாரி மாறியிருக்கும். மேபி கானா வினோத் வந்து டைட்டில் வின்னர் ஆகவும், விஜய் பார்வதி வந்து ரன்னர் ஆகவும் மாறியிருக்கலாம். ஏன்னா, இந்த சாட்டர்டே, சண்டே வந்து மெயினா முக்கியமா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி என்ட்ரி குடுத்ததுனால, அந்த ஃபினாலே வந்து வேற மாரி மாறிடுச்சு. ஏன்னா, எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு பெர்சன் வந்து அந்த ஃபினாலேக்கு என்ட்ரி குடுத்தது. நீங்க என்னதான் விஜய் டிவி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாலும் 2 பேத்தையும், அவங்க வந்து க லா சண்டே வரும்போதே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு விஜய் டிவி பிரஷர் பண்ணி விஜய் பார்வதிய உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்களே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அ தனக்கு போடுற லாஸ்ட் மினிட்ல தான் தனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டே அவங்க புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு மேக்கப் போட்ட ஒரு பெர்சன் வந்து ஒரு ரீல் சொல்லியிருப்பாங்க. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, வரக்கூடாது அப்படிங்கிற முடிவுல தான் விஜய் பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஆனா, சேனல் போட்ட பயங்கரமான பிரஷர்ல தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இதுலருந்தே இவங்களுடைய அந்த டைட்டில் வின்னர் சூஸ் பண்ண அந்த விஷயத்துல அவங்களுக்கு சுத்தமா எந்த விதமான உடன்பாடும் இல்ல அப்படின்னு நல்லாவே தெரியுது. இதுல பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ. இதுல வந்து ஆரம்பத்திலேயே யார் வின்னர், யார் ரன்னர் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதுவே ஒரு கேம் ஷோ. ஆரம்பத்துல இருந்து நல்லா விளையாடின ஒருத்தர் திடீர்னு எலிமினேட் ஆகலாம். திடீர்னு வைல்ட் கார்ட் என்ட்ரி குடுத்த ஒருத்தர் வந்து இங்க வந்து டைட்டில் வின்னர் ஆயிரலாம். இதுதான் கேம் ஷோ. என்ன என்ன சுவாரஸ்யம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம கணிக்கவே முடியாது. அதுதான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திவ்யா கணேஷ் வந்து டிசர்விங்கான பெர்சன் தான். ஏன்னா, அவங்க நெறைய இடத்துல யாருமே வாய்ஸ் குடுக்க தயங்கும்போது கூட திவ்யா கணேஷ் வந்து வாய்ஸ் குடுத்திருக்கிறாங்க. அத நாம மறக்கவே முடியாது. யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவே மாட்டாங்க. தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற வந்து ஒரு பெர்சன். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பெர்சனும் கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. விஜய் பார்வதியும், கம்ருதீனும் சுத்தி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து அ அ சுத்திட்டே இருக்குது. அதுல முக்கியமானது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப மறுபடியும் உங்களுடைய ஃபேன்ஸ் மீட்ட கொண்டுட்டு வர போறீங்க? மெயினா விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு தான் எல்லாரும் ரொம்ப ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க கல்யாணம் எப்ப பண்ணிக்க போறாங்க? அப்படிங்கிற கொஸ்டினும் அவங்கள சுத்தி அதிகமா வந்துகிட்டே இருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்த மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் ஹார்ட் பீட் சீசன் 3க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.